ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸில் சாப்டர் 10 பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் நீண்ட சுழி. இதுக்கு முன்னாடி நம்ம சிறிய சுழி பார்த்தோம், அதுக்கப்புறமா பெரிய சுழி பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட சுழி. நீண்ட சுழின்னா நம்ம வந்து எந்தெந்த சவுண்ட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்தா, ஸ்தர். தமிழில் ரொம்ப பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம் இந்த சவுண்ட்ஸு, ஏன்னா இது வடமொழி எழுத்துக்கள். இப்போ பெருசாக வடமொழி சொற்கள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இந்த சவுண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸ்தா, ஸ்தர். இப்போ நம்ம நார்மலாக சுபி அப்படின்றத எப்படி எழுதுவோம் பாருங்கள். ஒரு சுழி எழுதிட்டு அப்புறம் பி ஸ்டோக் எழுதுவோம், சு பி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இஸ்ஸு தா, அப்புறம் ஊ இருக்கு, அப்புறம் பி இருக்கு, ஸ்தூபி இல்லையா? இந்த இஸ்தாக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சுழிக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நீண்ட சுழி வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வர ஸ்டோக்ஸில் பாதி இருக்கிற மாதிரி. ஓகே, இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இஸ்தா, ஸ்தூபி அப்படின்னு சொல்லிட்டு. இது சுபி, இது ஸ்தூபி. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சனம், ச ந இம், இப்படி நம்ம வந்து எழுதுவோம். கரெக்டுங்களா? சனம், ச ந இம். இதுவே ஸ்தானம் அப்படி வந்துச்சுன்னா அதில் ஒரு நீண்ட சுழி, ஸ்தானம், ஸ்தா ந இம், ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது நீண்ட சுழி, இது சுழி. இதை நான் இன்னும் பெருசாகவே எழுதி காட்டுறேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. நீண்ட சுழிக்கும் சுழிக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? இது நீண்ட சுழி, நாளை பாதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய சுழி. ஓகே, இதுவும் சுழி பெரிய சுழி எழுதுவோமோ அதே மாதிரி தான், வளைவு கோடுகளுக்கு உட்புறமாக வந்து எழுதணும். ஓகே, இதுவே இந்த ஸ்தாவை கண்டினியூ பண்ணி நமக்கு வந்து சுழியோ இல்லைன்னா கொக்கியுள்ள மெய்யெழுத்துக்களோ வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்தா உண்டான நீண்ட சுழி நம்மளால் எழுத முடியாது. அதுவுமே எக்ஸாம்பிள்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்தாயி, இந்த வேர்டு பாருங்கள். ஸ்தாயி, இஸ் தா இ. இதில் ஈன்றது கொக்கி உள்ள மெய்யெழுத்து இல்லையா? எப்படி நம்ம வந்து எழுதுவோம். அப்போ ஸ்தாயி வந்து இந்த நீண்ட சுழி எழுத முடியாது. அந்த நேரத்தில் எப்படி எழுதணும் அப்படின்னா சுழி தான் போட்டுக்கணும். இஸ் தா இ, இப்படி தான் வந்து என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லாக தான் எழுதணும். இஸ்தா இ அப்படின்னு சொல்லிட்டு. இஸ்தானு, ஸ்தானு. இதுமே பாருங்க, நான்றது இப்படி எழுதுவோம். கரெக்டுங்களா? அதனால ஸ்தானு இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோக் எழுதணும். எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இதுக்குள்ளே வந்து அந்த நீண்ட சுழி வந்து எழுத முடியாது. ஓகே, அதனால தான் சொல்கிறாங்க. இது ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருக்கோம், நடுவுலையே நம்மளால் எழுத முடியும். ஓகே, நடுவுலையுமே இந்த ஸ்தார் சுழி வந்து என்ன பண்ணலாம்னா எழுதலாம். ஒன்று நீங்கள் ஸ்தார் சுழின்னு சொல்லலாம், இல்லைனா நீண்ட சுழின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ கஸ்தூரி, இந்த வார்த்தை பாருங்க. கா இஸ்தா ஊ ரி, கஸ்தூரி. இதில் காக்கும் ரீக்கும் நடுவில் இஸ்தா இருக்கு. இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க. கா இஸ்தா ரி, கஸ் து ரி, அப்படி நம்ம வந்து எழுதலாம். இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள், புஸ்தகம். புஸ்தகம்னு நம்ம சொல்கிறோமா? கிடையாது, புத்தகம் தான் சொல்லுவோம். இது புஸ்தகம் எப்படி எழுதுறது பாருங்க. பு இஸ்தா க இம், பு இஸ்தா க இம், புஸ்தகம். இப்படி நம்ம வந்து எழுதுறோம். விஸ்தரிப்பு, இது எப்படி எழுதுறது பாருங்க. வி இஸ்தா ரி பு, விஸ்தரிப்பு. இதுக்கு உண்டான பபல்ஸ் நம்ம வந்து வச்சிடறோம். ஓகேங்களா? எவ்வளோதாங்க. இதுவே லாஸ்டில் இஸ்தா வருது, அதுக்கப்புறமா உயிரெழுத்து வந்துருச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இஸ்தா சுழி வந்து எழுத முடியாது. இதே தான் சர்க்கிளுக்குமே அதே தான். சிறிய சுழி லாஸ்ட்டில் எழுதணும்னா இம்மு, இம்முக்கு அப்புறமா எதனா வவ்வல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
மாசுழி வந்து எழுத மாட்டோம். கரெக்டுங்களா? அதே தான் இங்கேயுமே. இப்போது கிஸ்த் இப்படி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கி இஸ்த் இதோட முடிச்சிடலாம். இப்போ கிஸ்தி அப்படின்றத எப்படி எழுதணும் அப்படின்னா கி இஸ்தி இப்படி தான் வந்து எழுதணும். இப்படி எழுதக்கூடாது. ஓகே, இப்படி எழுதிட்டு இப்படி ஒரு டாட் வந்து வைக்கக்கூடாது. இப்படி வச்சோம் அப்படின்னா அது தப்பு. ஓகேங்களா? இப்படி எழுதக்கூடாது. இப்படி தான் வந்து எழுதணும். உயிரெழுத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த உயிரெழுத்து குறிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு கோடு வேணும். ஒரு நேர்கோடோ வளைவு கோடோ வேண்டும். ஓகே, சுழி இருந்துச்சுன்னா வேலைக்காகாது, எழுத முடியாது. அதே மாதிரி தான் ஜாஸ்தி. இது எப்படி எழுதியிருப்பாங்க பாருங்க, ஜா இஸ் தி இப்படி எழுதியிருப்பாங்க. ஜா இஸ் தி. ரஸ்தா இது எப்படி எழுதியிருப்பாங்கன்னா ரா இஸ் தா. ரஸ்தா. ரா இஸ் தா. ரஸ்தா இப்படி எழுதியிருப்பாங்க. இதோட ஸ்தா நீண்ட சுழி வந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்க்க போகிறது ஸ்தர் நீண்ட சுழி. ஓகே, ஸ்தர் நீண்ட சுழி. இதுலையுமே பெருசாக எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்தா அப்படின்னா, இப்போ ஸ்தாவையும் காவையும் நான் வந்து சேர்த்து எழுதுகிறேன். ஸ்தா கூட்டல் கா எப்படின்னு பாருங்க, இப்படி. இதுவே ஸ்தர்ரையும் காவையும் நான் வந்து சேர்த்து எழுதுறேன். அது பாருங்க, இது கொஞ்சம் சின்னதா, இது கொஞ்சம் பெருசா, அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து 3/4 ஆக்குப்பை பண்ணியிருக்கணும். இது வந்து ஆஃப், அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஓகே, ஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வர்றது கிடையாது, நடுவுலையோ இல்லைனா எண்டிங்லேயோ தான் வந்து வரும். நான் உங்களுக்கு வந்து சைஸ் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆரம்பத்தில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போது ரெஜிஸ்டர். இந்த இடத்துல பாருங்க, ரெஜிஸ்டர். ரே ஜி ஸ்தர் இப்படி இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதுறதுன்னா ரே ஜி ஸ்தர் இப்படி வந்து எழுதணும். ரே ஜி ஸ்தர். எப்படி நீண்ட சுழி லாஸ்ட்டாக படிப்போமோ அதே மாதிரி இந்த நீண்ட சுழியுமே லாஸ்ட்டாக தான் படிக்கணும். மோஸ்தர். இந்த வேர்டு பாருங்க, மோ இஸ்தர். ஓகேங்களா? மோ இஸ்தர் பபல் வந்து வச்சுக்கணும். நடுவுலையும் வரும் வஸ்திர காயம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, வஸ்திர காயம். வா இஸ்திர காயம். வா இஸ்திர காயம், வஸ்திர காயம். இதுக்குண்டான வவ்வல்ஸ் வஸ்திர காயம். ஓகேங்களா? இப்போ வஸ்திரம் அப்படின்றத எப்படி எழுதலான்னு பாருங்க. வா எழுதியாச்சு, இஸ்த்ரா இது எழுதியாச்சு. அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சுழி இந்த சைடில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இம்முக்கு வஸ்திரம். ஓகேங்களா? வா இஸ்திரா இம் வஸ்திரம். ஹஸ்தம் இது எப்படி எழுதுறது பாருங்க. இதில் ஸ்தா மட்டும் தான் இருக்கு, ஸ்தர் கிடையாது. ஹா எழுதியாச்சு, இஸ்தா குட்டி தான் எழுதணும், ஏன்னா ஸ்தா தான் இருக்கு, ஸ்தர் இல்லை. அப்புறம் ஒரு சுழி. ஓகே, இப்படி எக்ஸ்ட்ரா எழுதுகிற சுழி வந்து பார்த்தீங்கன்னா இம்மை குறிக்குது. ஓகேங்களா? இப்போ வஸ்திரம் பார்த்தோம் இப்படி, வா இஸ்திரா இம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வஸ்திரங்கள் அப்படி வந்துச்சுன்னா எப்படி எழுதுறது? ரொம்ப சிம்பிள். வஸ்திரம் எழுதிட்டு சின்னதாக இந்த இடத்துல ஒரு கோடு. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா கல்லை குறிக்குது. வஸ்திரங்கள். வஸ்திரங்களும் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வஸ்திரம் எழுதிட்டு கல் எழுதிட்டு அதில் ஒரு சுழி, வஸ்திரங்களும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க இந்த சாப்டர். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 31 கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றுத்தையுமே ஒரு 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இந்த சாப்டருக்கு உண்டான தனிக்குறி சொற்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.